வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி டெஸ்ட் ஷெடியூல் போட போகிறோம். இது வந்து நியூ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறேன், எத்தனை நாளைக்கு ஒரு கேப் விட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறேன், யூனிட் வைஸ் டெஸ்ட்டு, அப்புறம் ஆஃப் ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வேரியஸ் சென்டரில் படித்தாலும் டெஸ்ட்டு கொஷின்ஸ் உங்களுக்கு நிறையா வேணும், உங்களுக்கு சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு கொஷின் மட்டும் இல்லாமல் அதுக்கான ஆன்சர் கீ கொடுத்துருவேன், ப்ளஸ் அதுக்கான டிஸ்கஷன் வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டவுட் வர வாய்ப்பே கிடையாது. இப்போ நான் என்னென்ன ஷெடியூல் போட்டிருக்கேன்றதை பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் திருப்பி சொல்கிறேன், நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது டெஸ்ட்டு பேட்ச் மட்டும்தான். ஓகேங்களா? நம்மளுடைய ஃபுல் கோர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி மெட்டீரியல் எதுவும் சேல்ஸு கிடையாது. மெட்டீரியல் கேட்டோ அல்லது கிளாஸில் பிஜிடிஆர்பி கிளாஸுக்கு கேட்டோ யாரும் இப்போ வந்து கால் பண்ண வேண்டாம். யூஜிடிஆர்பிக்கு வந்து அட்மிஷன் போயிட்டுருக்குது, அதுக்கு வேணால் நீங்கள் கேட்கலாம். ஓகே, சரி, ஓகே. பிஜிடிஆர்பி டெஸ்ட் ஷெடியூல் எப்படி போட்டிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு யூனிட் வைஸ் டெஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 3ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் ஆரம்பிக்குது. யூனிட்டு 5. ஓகேவா? அடுத்து நமக்கு வந்து 2 நாள் கேப்பு, 4ஆம் தேதி 5ஆம் தேதியும் கேப்பு. அடுத்து 6ஆம் தேதி உங்களுக்கு யூனிட் 7. அடுத்து செப்டம்பர் 9ஆம் தேதி யூனிட் 8. அடுத்து செப்டம்பர் 12 யூனிட் 3. செப்டம்பர் 15 யூனிட் 6. செப்டம்பர் 18 யூனிட் 2. அடுத்து செப்டம்பர் 21 யூனிட் 1. அடுத்து செப்டம்பர் 24 யூனிட் 4. செப்டம்பர் 26 யூனிட் 9. செப்டம்பர் 28 யூனிட் 10. ஓகேங்களா? அப்போது 10 யூனிட்டு வந்து உங்களுக்கு இதில் முடிஞ்சிடும். இப்போ எத்தனை மணிக்கு? செப்டம்பர் 28ஆம் தேதி முடிஞ்சிடும். அதுக்கடுத்து ஆஃப் ரிவிஷன் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஆஃப் ரிவிஷன். ஃபஸ்ட்டு ஆஃப் ரிவிஷனில் 1வது யூனிட்டு, 2வது யூனிட்டு, 4, 5, 9 இந்த யூனிட்லாம் சேர்ந்து ஒரு ஆஃப் ரிவிஷன் டெஸ்ட்டு. எப்போனா அக்டோபர் 1. அடுத்து அக்டோபர் 5ஆம் தேதி யூனிட் 3, 6, 7, 8, 10 மீதி இருக்கிற 5 யூனிட்டு. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7ல் ஃபஸ்ட்டு ஃபுல் ரிவிஷன், அக்டோபர் 9ல் செகண்ட் ஃபுல் ரிவிஷன், அக்டோபர் 10ல் தேர்டு ஃபுல் ரிவிஷன். ஸோ உங்களுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஷெடியூல் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இப்போது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 8838067515. மறுபடியும் சொல்கிறேன், 8838067515. கொஸ்டின் எல்லாமே டிஆர்பி ஓரியன்டாக ஸ்டாண்டர்ட் கொஸ்டினாக இருக்கும். ரொம்ப ஹை லெவலில் சிஎஸ்ஆர் லெவலும் கொஸ்டின் இருக்காது, ரொம்ப டம்மியான கொஸ்டின்ஸையும் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? சரி, அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு நான் இப்போ கொடுக்குறது டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். எவ்வளோ ஃபீஸ் டீட்டெயில்ன்றதை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? மறந்துடாதீங்க, பிஜிடிஆர்பி ஃபுல் கோர்ஸு கிடையாது, அது மாதிரி மெட்டீரியல் சேல்ஸுக்கு கிடையாது, ஷார்ட் நோட்ஸு என்கிட்ட சேல்ஸுக்கு கிடையாது. இந்த 3 விஷயத்தையும் என்கிட்ட இப்போதைக்கு கேட்காதீங்க. அப்போ என்கிட்ட என்னென்ன இப்போ நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னா, யூஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச்சு அண்டு ஃபுல் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அது கேட்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்முடைய பிஜிடிஆர்பியினுடைய டெஸ்ட் பேட்ச்சு. ஓகே, இப்போ நான் சொன்னதில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும், அப்புறம் எவ்வளோ ஃபீஸு ஸ்ட்ரக்சர் வாங்குறீங்க, இது எல்லாமே நீங்கள் என்ன செய்யலாம், வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ரொம்ப நாள் கடந்து என்கிட்ட ஜாயின் பண்ணாதீங்க. அதிகபட்சம் வந்து ஒரு செப்டம்பர் 12க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா அதுவே 4 யூனிட் முடிஞ்சிடும் உங்களுக்கு வந்து. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நாளைக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது நீங்களும் அதே ஃப்ளோவில் போனால் ஈஸியாக வந்து உங்களால் பிக்கப் பண்ண முடியும். இன்னொன்று, ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்ச உடனேயும் அதுக்கான கொஷின் டிஸ்கஷன் வீடியோவும் கொடுத்துருவேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். மேற்கொண்டு ஏதாவது டவுட்னாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? தென் ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் மார்க் அனாலிசிஸும் உங்களுக்கு வந்து குரூப்பில் போடுவேன். யார் யார் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்றதை அதில் போட்டுருவேன். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும், யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, நம்ம எவ்வளோ படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இவ்வளோ தான் இந்த வீடியோ, வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி யூடியூப்பில் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்குது. அந்த ஹைப்னு ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் இது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஓகேங்களா? சரி, சப்போஸ் நீங்கள் டிஆர்பி படிக்கலனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி படித்தாங்கன்னா அவங்களுக்கு இதை கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள்.
நான் திருப்பி சொல்கிறது, இந்த டிஆர்பி தான் உங்களுக்கு ஃபைனல் டிஆர்பின்னு நினச்சிட்டு படிங்க. கண்டிப்பாக இந்த 40 நாளே போதும் உங்களை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. ரொம்பலாம் டிகிரேட் ஆகாதீங்க, சரிங்களா? யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காமல் போர்ஷன் ஹெவியாக இருக்குது சொல்லிட்டு போட்டோம், கொஷின் டஃப்பாக வரும் வந்துட்டு போட்டோம், சரிங்களா? அது வர்றது அதான் போகுது. நம்ம ப்ரிப்பேராக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரெடியாக இருப்போம். அது வர்றது வரட்டும், போகிறது போட்டுன்னு நினச்சிட்டு என்ன சொல்கிறது, ஒரு மனதைரியத்தோடு உட்காந்து படிங்க. கண்டிப்பாக உங்களால் 100% வந்து ரிசல்ட்டை வாங்க முடியும். ஓகேங்களா? நம்மளுடைய எய்ம் வந்து ஜென்ரல் கோட்டாவில் செலக்ட் ஆகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜென்ரல் டர்னில் செலக்ட் ஆகணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு ஓஎம்ஆர் ஷீட் அனுப்பிடுவேன். அதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட் யூஸ் பண்ணி தான் எழுதணும். இப்போ ஒரு 50 கொஷினுக்கு டெஸ்ட் எழுத போகிறீங்க அப்படின்னா அது நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், 60 மினிட்ஸ் டைம் வச்சுக்கோங்க. ஏன்னா 50 கொஸ்டினுக்கு 60 மினிட்ஸ். நம்மளுடைய டிஆர்பியில் 150 கொஸ்டினுக்கு 3 ஹவர்ஸ் டைம் கொடுப்பாங்க. இப்போ வந்து தமிழ் டெஸ்ட்டில் வந்துருக்குது, அதனால் டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும், சரிங்களா? நான் சொல்கிறது ப்ரீவியஸ் டெஸ்ட்டில் சொல்கிறேன். 150 கொஸ்டினுக்கு 3 ஹவர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 180 நிமிஷம், 3018, சரிங்களா? அப்படிங்கும்போது அப்போ 50 கொஸ்டினுக்கு 60 நிமிஷம். நம்ம என்ன செய்யணும்னா 50 கொஸ்டினுக்கு 50 நிமிஷம் ஒதுக்கிட்டு மீதி இருக்கிற 10 நிமிஷத்தில் இந்த 50 கொஸ்டினில் எதெல்லாம் நமக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குதோ அதெல்லாம் விட்டு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த விட்டு வச்ச கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி போட ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? இதில் தான் வந்து சக்ஸஸே இருக்குது. நம்ம 50 கொஸ்டினுக்கு 60 நிமிஷம் எடுக்கக்கூடாது, 50 கொஸ்டினுக்கு 50 நிமிஷம் எடுக்கணும். அதுக்காக ஸ்பீடாக போகிறேன்னு சொல்லி தப்பக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் அங்கே போயிட்டு பதட்டம் இல்லாமல் ஓஎம்ஆர் ஷீட்டில் டைமிங்குள்ளே அக்யூரேட்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச்சு. நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த டெஸ்ட் பேட்சை நான் திருப்பி ரீஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். இல்லைனா பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? ஃபீஸ் வந்து ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தேவைன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. எல்லோரும் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு பிஜி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.